ஒரு வார காலமா வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஏடிஎம்கே, டிவிகே எல்லாருமே தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்தா பாலியல் குற்றங்கள் நடக்காம முதல்ல எப்படி தடுப்பீங்க? நடக்காது. அது வந்து இங்க பாருங்க, இப்ப அண்ணன் சொல்றேன், என் மீனவனை சுட மாட்டான், கைது செய்ய மாட்டானா மாட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்துருக்க ஆள் யாருன்னு பார்ப்பான். நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பானாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்ணுறதுக்குள்ள அவனை கொன்று புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிற்க வச்சு சொல்லி சுடுவேன். அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ அழாத, நீ அவமானப்படாத. இவனை வந்து இந்த மாதிரி பிள்ளை பெற்றுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் வந்து இந்த நாட்டுக்கு இழுக்கு. இவன் யாரோ 2 பேரை போட்டேன்னு வச்சுக்க, தொற்றுவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளை தான் தலை உணிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வர்றவன்லாம் தலை உணிஞ்சு போவான். ஐயா, யாரையும் கேலி பண்ணிடாதையா, தொலைச்சு பெறுவான். அவன் அந்த பயம் இருக்கணும்ல. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் இந்த மானோட சமூகம் பயப்படும்னு. அரபு நாடுகள்ல ஏன் இந்த பாலியல் குற்றங்கள் குறைவா இருக்கு? ஏன்னா கடும் சட்டம், பொது வெளியில தூக்கில போட்டுருவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்கே செய்ய முடியாது. அது தானா நடக்கும் தங்கச்சி. நீங்கள் ஏன் கலவுறீங்க? நீங்கள் அண்ணன் வந்தவனே நீங்கள் வாட்டுக்கு ராத்திரியில் தனியாக போங்க, எவனா தொட்டானான்னு பார்ப்போம். நீங்கள் போங்க. என் தலைவன் அப்படி ஒரு நாட்டை கட்டி வச்சான் தங்கச்சி. தனியாக உந்தூர்லியில் ஒரு பெண் நள்ளிரவில் பயணம் பண்ணுவா, தனியாக போவா, ஒரு பய தொட மாட்டான். என் மாநாட்டில் 6.5 லட்சம் பேர் கூடியிருக்கான். ஒரு தொல்லை, ஒரு பிள்ளையை தொட்டான், இடித்தான், கேள்வி பண்ணா, ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஏன்னா அது அது ஒரு இராணுவம். அது நம்ம சொல்கிறது திருப்பி சொல்லக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நான் வந்து நெய்தல் படைன்னு சொன்னேன், சிரித்தாங்க. ஐயா பினராயி விஜயன் அதை செயல்படுத்திட்டாப்ல. இப்போ சில இது நான் சொல்கிறது செயல்படுத்துகிறாங்க. இப்போ மரத்தை வெட்டுறது மனித உறுப்புகளை வெட்டுறது போல் குற்றம்னு கருதி சிறையில் அடைப்பேன்னு சீனா அந்த சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம சொல்கிற அதை செயல்படுத்தும் போது நல்லதை நம்ம சொன்னோன்னா அவங்க சொல்கிறது இப்போ நான் டென்மார்க்கில் இப்படி இருக்குது, பிரேசில் இப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல. இப்போ அது அந்த நிர்வாகத்தை எடுக்குமே நம்ம சொல்கிறது இல்லை. அது யார் சொன்னால் என்ன தம்பி, நான் வந்து காவல்துறை நெஞ்சிலெல்லாம் அந்த இது வைப்பேன், நான் போட்டு காட்டுவேன் அது எப்படிலாம் நான் அது பண்ணுவேன்னு. அப்போ அது மாதிரி அது வரணும். பாதுகாப்புங்கிறது அப்படி இல்லை. பெண்களுக்கு தனி பாதுகாப்பு, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு தனி பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பாதுகாப்பில் தான் எல்லாரும் பாதுகாப்பு இருக்குது. அதில் வந்து இந்த ஒழுங்கு வந்து கல்வியிலிருந்து கற்பிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சமூக ஒழுங்கு இங்கே கல்வி அறிவை ஒழுக்கத்தை போதிக்காத கல்வியாக மாறிடுச்சு. வியாபாரம் இதை படித்தா அந்த வேலைக்கு போகணும், அதிலிருந்து கொண்டு வரதான் நிலையான தீர்வாக இருக்கும். மற்றபடி இது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அதை நம்ம வரும்போது அதை கடுமையாக அதை கண்காணித்து ஒழிப்பேன். அது சீருடை அணியாத காவலர்களை நான் உள்ளே விடுவேன். அதுக்கு உடல் தகுதியோ இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க நீ வந்து இவரெல்லாம் காவல்துறையாக இருப்பாருன்னு நீங்கள் கணிக்க முடியாது. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, நீங்கள் எதாவதுன்னா டக்குன்னு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாப்புல. நீங்கள் வாங்கங்க அப்படின்னு அங்கே சுற்றி 50 பேர் வந்துடுவான், உட்காருங்க வண்டியில்ன்றான். அப்புறமா தான் தெரியும் அவன் காவல்துறை காவலராக இருக்கான்னு. இந்த மாதிரி இந்த காவலருக்கான எந்த அடையாளம் இல்லாமல் மக்களுக்குள்ள பொது தலங்களில், வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள், அந்த மாதிரி எல்லா இடங்களையும் உழவு விட்டுருப்பேன். அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் எனக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் உண்மையிலே பிக் பாஸ். நான் தான் உங்களை எந்த வழியிலையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓட முடியாது, ஒழிய முடியாது. நீங்கள் அது இந்த மாதிரி 10 நாளாக கற்பழித்து கொண்டுட்டு போயிட்டான், 10 நாளாக தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி ஒரு கொடுமை